நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அடுத்த பாடல் போரும் சீரும். பாடியவர் கலா தலையார். பாடப்பட்டோன் சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் மற்றும் பெருவிரட் கிள்ளி. திணை தும்பை. துறை தொகை நிலை. பாடல் வருதார் தாங்கி அமர்மிகள் யாவது பொருது ஆண்டொழிந்த மைந்தர் புன்தொட்டு குருதி செங்கை கூந்தல் தீட்டி நிறம் கிளர் உருவின் பேய் பெண்டின் எடுத்து எரி அனந்தற் பறைசீர் தூங்க பருந்து அருந்துற்ற தானையொடு செருமுனிந்து அறத்தின் மண்டிய மரப்போர் வேந்தர் தாம் மாய்ந்தனரே. குடை துளங்கினவே உரைசால் சிறப்பின் முரசு ஒளிந்தனவே. பன்னூறு அடுக்கிய வேறுபடு பைநிலம் இடம்கெட ஈண்டிய வியன்கண் பாசறை களங்கொளற்கு உரியோர் இன்றி தெருவர உடன் வீழ்ந்தன்றால் அமரே பெண்டிரும் பாசடகு மிசையார் பனிநீர் மூழ்கார் மார்பகம் பொருந்தி ஆங்கமைந்தனரே. வாடா பூவின் இமையா நாட்டத்து நாற்ற உணவினோரும் ஆற்ற அரும்பெறல் உலகம் நிறைய விருந்து பெற்றனரால் பொலிகனும் புகழே. விளக்கம். போரிட்டு ஒருவரை ஒருவர் வெல்வோம் என்பது எவ்வளவு பேதமை! பேய் மகளிர் மகிழ்ந்து கூத்தாட பருந்துகள் ஊன் தின்று மகிழ பெரும் போரிட்ட இருபுறத்து மன்னரும் களத்திலே வீழ்ந்து கிடந்தனர். அவர்களுடைய குடைகள் தாழ்ந்தன, முரசுகள் வீழ்ந்தன. ஆயிரம் ஆயிரம் வீரர் செறிந்த படைத்தொகுதி நிரம்பிய அவர் பாசறைகள் ஒருவரும் எஞ்சி இல்லாதவாறு அழிந்தன. அவர்களது மனைவியர் பச்சிலையும் தின்னாது நீரும் பருகாது இறந்து கிடக்கும் தத்தம் கணவரின் மார்பை கட்டியவாறே களத்தில் கிடந்தலும் காட்சிதான் எத்துணை கொடுமை! எனினும் நீங்கள் இதையெல்லாம் விளங்காது அறப்போர் புரிந்தீர்கள். ஆதலின் மேல் உலகத்தோர் விருந்தினர் வந்து நிரம்பினர் என மிகவும் மகிழ்ந்தனர். நும் புகழ் இவ்வுலகிற் சிறந்து என்றும் விளங்குவதாக என்று கலாத்தலையான் சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் மற்றும் பெருவிரட்கிள்ளி பற்றி பாடுகிறார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம்.